ஒரு வேணாம்ப்பா, கோச்சிக்க போறாங்க. ஒரு குட்டி கதை மாதிரி ஒரு ஆட்டோக்காரர் ஒரு கர்ப்பிணி பெண்ணை ஆட்டோவில் ஏற்றிக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. பெரிய மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கு. அப்போ அவர்கிட்ட இருந்த அந்த கொடையை அந்த கர்ப்பிணி பெண்ணுக்கிட்ட கொடுத்துட்டு இதை எடுத்துக்கிட்டு போமா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த பொண்ணு சொல்கிறாங்க, அண்ணா இது எப்படி நான் உங்ககிட்ட நான் திருப்பி கொடுக்கறது? அதுக்கு அந்த ஆட்டோக்காரர் சொல்கிறாரு, வேற யாருக்காவது தேவைப்படுறவங்களுக்கு கொடுத்துருமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிடுறார். அந்த கர்ப்பிணி பெண் அந்த கொடையை எடுத்துக்கிட்டு ஹாஸ்பிட்டல் வாசலுக்குள்ளே போகும்போது அந்த வாசலில் ஒரு பெரியவர் மழைக்கு பயந்துக்கிட்டு அப்படியே கை கட்டிக்கிட்டு நின்றுட்டு இருக்கிறார். அந்த கர்ப்பிணி பெண் அந்த கொடையை அந்த பெரியவர்கிட்ட கொடுத்து, ஐயா இதை எடுத்துகிட்டு போங்க ஐயா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அந்த பெரியவர் இதே மாதிரி கேட்குறாரு, அம்மா நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியாது, எப்படிம்மா இந்த கொடையை நான் திருப்பி உங்ககிட்ட கொடுக்கறது? அதுக்கு அந்த பொண்ணு சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாங்க, வேற யாருக்காவது தேவைப்படுறவங்களுக்கு கொடுத்துருங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. உடனே அந்த பெரியவர் கொடையை எடுத்துக்கிட்டு பஸ் ஸ்டாப்புக்கு வராரு. பஸ் வருது, ஏறி போகும்போது அங்கே பார்க்குறாங்க ஒரு பூக்கார அம்மா பூவை வச்சுக்கிட்டு ஒரு அட்டையை இப்படி மழைக்காக பிடிச்சிக்கிட்டு உட்காந்துட்டு இருக்கிறாங்க. பெரியவர் போய் அந்த கொடையை அந்த பூக்கார அம்மா கிட்ட கொடுத்துட்டு அவர் பஸ் ஏறி போயிடுறாரு. பூக்காரம்மா அந்த கொடையை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கிட்ட வரும்போது அங்கே ஒரு ஸ்கூல் படிக்கிற பொண்ணு பேக்கெல்லாம் மாட்டிக்கிட்டு மழையில் ஓடி வர்றாங்க. அவங்க போய் அந்த ஸ்கூல் பொண்ணுக்கிட்ட கொடையை கொடுத்துட்டு, மழையில் நனையாதம்மா இதை எடுத்துக்கிட்டு போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பொண்ணு தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கிட்ட வரும்போது அந்த பொண்ணோட அப்பா பதட்டத்தோட வாசலில் நின்றுட்டு இருக்கிறாரு. பொண்ணு மழையில் நனைஞ்சிக்கிட்டு வரணுமே அப்படின்ட்டு. அந்த அப்பா வேற யாரும் இல்லை, அந்த ஆட்டோக்காரர். அந்த குடை அவர் கொடுத்த குடை. So the moral of the story is, முடிஞ்ச வரைக்கும் எல்லாருக்கும் சின்ன சின்னதாக ஒரு நல்லது, சின்ன சின்னதாக ஒரு ஹெல்ப்பு அது செஞ்சு இருந்து பாருங்க. லைஃப் ஒரு மாதிரி ஜாலியாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஒரு ஃபேமஸ் சேயிங் ஒன்று இருக்கு, வெள்ளத்தில் தவிக்கிற ஒருத்தருக்கு நீங்கள் படகு கொடுத்தீங்கன்னா பாலைவனத்தில் நீங்கள் தவிக்கிறப்போ அது ஒட்டகமாக வந்து நிற்கும். இப்போ யாராவது உங்களுக்கு ஏதாவது கெடுதல் செஞ்சுட்டாங்கன்னு வைங்களேன், அது நீங்கள் பழி வாங்கிட்டீங்கன்னு வைங்களேன், அந்த நாள் முழுக்க நீங்கள் சம மகிழ்ச்சியாக இருப்பீங்க. எப்படி பார்த்தல எப்படி பழி வாங்கினேன். ஆனால் அதே மனுஷனை மன்னிச்சு விட்டு பாருங்க, வாழ்நாள் முழுக்க நிம்மதியாக இருப்பீங்க. அதனால் யாரையும் கஷ்டப்படுத்துறதுக்கோ, யாரையும் அவமானப்படுத்துறதுக்கோ, யாரையும் பழி வாங்கிறதுக்கோ இல்லைங்க இந்த வாழ்க்கை. நான் முடிஞ்ச வரைக்கும் முன்னாடியே சொன்ன மாதிரி சின்ன சின்னதாக ஒரு நல்லது, ஒரு சின்ன சின்னதாக ஹெல்ப் இது செஞ்சு பாருங்களேன். எங்கேயோ ஒரு இடத்துல ஃப்யூச்சரில் உங்களுக்கு இது கை கொடுக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா எடுத்துக்கங்க, இல்லைன்னா விட்டுருங்க.